வர்மக்கலை நேயர்களுக்கு மாலை பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று அக்குள் பிடி லாக், ஆர்ம் பிட் லாக் என்ற ஒரு முக்கியமான ஒரு பிடியினை மாணவர்கள் செய்து காண்பிப்பார்கள். கத்தி எடுத்து குத்த வருவதனை தடுத்து அக்குள் பிடி போட்டு அந்த கத்தியை அவனிடமிருந்து வாங்கி கொள்ளலாம். கத்தி அல்லது கீழே விழுந்துடும். ஒரு அற்புதமான பிடி இது. குத்தவே முடியாது. எதிரி அப்படியே திணறிடுவான். அந்த கை வலிக்கும் போது அவனுக்கு உயிர் போனது போன்ற ஒரு வலி ஏற்படும். அந்த கை முழுவதுமே அவனுக்கு வலிக்கும். அது சக்தி இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிடி தான் இந்த ஆர்ம் பிட் லாக், அக்குள் பிடி என்று பெயர். அது கத்தியை படுத்து குத்தும்போது மட்டும்தான் இந்த பிடியினை போட வேண்டும். சாதாரண அடிக்கும் போதெல்லாம் அந்த பிடியை போட வேண்டிய தேவையில்லை. கத்தியினால் குத்த வரும்போது அந்த பிடியை தடுத்து இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கத்தியினால் குத்த வருவதும் பிறகு மாட்டிக்கிடுவான். அவனுக்கு கை ஒடிஞ்சே போகும். எனவே இந்த அக்குள் பிடி லாக்கில் போடும்போது அவனுடைய கையில் உள்ள எல்லா நரம்புகளும் பாதிக்கப்படும். அது மட்டுமில்லை, அவனுடைய அந்த ஃபோராம், அதாவது முன்கை, அது கண்டிப்பாக வலிக்கும். அது மட்டுமில்லை, மேற்கையினுடைய ஜாயிண்ட்டு பயங்கரமாக வலிக்கும். அவ்வாறு வலி எடுக்கும்போது அந்த வலியை தாங்காமல் கத்தி தானாகவே கீழே விழுந்துடும். கத்தியால் குத்தியவனுக்கு மயக்கமே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிடி தான் இந்த ஆர்ம் பிட் லாக், அக்குள் கத்திப்பிடி என்று பெயர். அதை இப்போ 2 மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். நல்ல வலுவாக குத்தி ராம சவுண்ட் கொடுத்து நல்ல ஸ்டைலஸ் நல்ல போகும். இப்போ பாருங்க, அவனுடைய குத்து வந்த அந்த ரைட்டு ஹேண்டு பின்னாடி வந்துட்டுது. இவன் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறான். இப்பொழுது இந்த இடம் பயங்கரமாக வலிக்கும். இந்த தோள்பட்டை அப்படி பயங்கரமாக வலிக்கும். அவனுக்கு ஒன்றுமே செய்ய திரும்ப முடியாது. அதே நேரத்தில் கத்தியை இவன் வாங்கி விட்டான். கத்தியை வாங்கலைன்னா நம்ம டைட் பண்ணும்போது கத்தி தானாகவே கீழே விழுந்துடும். அது காலையில் விழுந்துற போன்று தான் அவன் கத்தியை அப்படியே வாங்கி கையில் வச்சுக்கிறான். இப்போ இவன் அவனை கத்தியை கத்திக்கிறான். இதுதான் இந்த அக்குள் பிடியோட ஒரு முக்கியமான சிறப்பு. அற்புதமான ஒரு பிடி, எளிதமாக போட்டுடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த லாக்கை போடவே முடியாது. எனவே என்னுடைய மாணவர்கள் இந்த கத்தி பிடி, இந்த அக்குள் ஆர்ம் பிட் லாக்கை போட்டுக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியினை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே. எனவே நம்முடைய இந்த வர்மக்கலையில் பலவிதமான உத்திகள் இருக்கின்றன. முதல்ல சுவடுகள், வெறும் கை